என்னப்பா முபாரக ஓ மச்சான் அவருக்கு எங்க சாப்பிட போலாம்? சுண்ணத்தை மாத்து போவோமா? சுண்ணச்ச மத்துல இன்னைக்கு சாம்பார் சாதமா? ஐஎன்டிஜி ஐஎன்டிஜில டெய்லி நெய் சோறா போடுறாங்கடா. இப்ப ஜாக்கு வேணா போவோம். ஜாக்குல நாளைக்கு தான் பிரியாணியா. அப்ப நம்ம டிஎன்டிஜி வேணா போவோம். டிஎன்டிஜில வர வர டேஸ்டே இல்லையாம. ஆனா ஒண்ணுதான் முபாரக, என்னதான் நீ சுண்ணத்தை நான் தௌஹீதுன்னு சண்டை போட்டுக்கிட்டாலும் சகர் சாப்பாடுன்னு வந்துட்டா நம்ம எல்லாம் சகோதரத்துவமா வாழ்றா. என்னப்பா மன்சூரே, ஒரே டிஎன்டிஜே ஐஎன்டிஜேன்னு பேச்செல்லாம் பலமா இருக்குது. இல்ல பாய், சகர் சாப்பாடு எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு பாய், வர வர இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப கஞ்சமாயிட்டாங்க. என்னப்பா சகர் சாப்பாடு போறதுக்கு கையே வர மாட்டேங்குது. ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி டெய்லி சைவமா போடுறாங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஓ, அப்போ சகர் சாப்பாடுக்கு பல இடங்கள் போவீங்களோ? எங்கெல்லாம் போவீங்க? எங்க சாப்பிடுவீங்களா பாய்? சகர் சாப்பிடுறதுன்றது ஒரு கலை பாய். அதுக்கு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறோம். மண்ணடியில எனக்கு மந்தி சோறு போடுவாங்க, ராயப்பேட்டையில என்னைக்கு ரசம் சோறு போடுவாங்க, சைதாப்பேட்டையில எனக்கு சகாபாக்கள் பத்ரு சகாபாக்கள் தினம் கொண்டாடுவாங்க, விருதுநகர் ஹோட்டல்ல என்னைக்கு விருந்து பிரியாணி போடுவாங்க. இப்படி எந்த ஹோட்டல்ல என்ன சாப்பாடு, எந்த பள்ளியாசல எந்த சாப்பாடுன்னு சொல்லி பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறோம். இதுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்கிறோம். சகர் சகோதரர்கள் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணி எந்த பள்ளியில என்னைக்கு கறி சோறுன்னு சொல்லி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆனா ஒண்ணு பாய், இதுல ஹைலைட்டே ஒரு விஷயம் என்னன்னா, கோவளத்துல 27 அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சகர் ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க. அன்னைக்கு இங்க இருந்து ஈசிஆர்ல வேலியிலே போவோம். போய் சகர் சாப்பாடு முடிச்சுட்டு அங்க இருந்து வேலியிலே வீட்டுக்கு வந்து மஜா தான் அன்னைக்கு. சரிப்பா, சகர் சாப்பாடுல உலக சுற்று வாலிபர்களா சுத்துறீங்களே, அப்ப ஃபஜர் எங்க தொழுவீங்க? அது எதுக்கு? பஜர்லாம் கிடையாது பாய். தகர் வச்ச கையோட வண்டி எடுத்து ரேஸை கிளம்பிடுவோம். நல்லா ஓட்டி முடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து படுக்கிறது தான். சும்மா அச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். காலைல படுக்கிறது, சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஏந்திரிப்போம். 1 மணி நேரம் தான் நோம்பே. நோவாம நோம்பு கும்பிடுவோம். அப்படிங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கடா? ரமலானுடைய இரவு இபாதத் செய்ய வேண்டிய இரவு. அந்த இரவுல எங்க போனா எந்த பிரியாணி கிடைக்கும், எங்க ருசியா சாப்பாடு கிடைக்கும் சொல்லி அந்த இரவையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ரமலானுடைய பகலு நோன்பு வச்சு இறையச்சத்தை பெறக்கூடிய அந்த பகல், அந்த பகல் முழுக்க தூங்கிக்கிட்டு ஃபஜ்ர் துழுவாம, லொஹர் துழுவாம, அசர் துழுவாம தூங்கிய ரமலானை நாசப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் இல்லப்பா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எங்க ருசியான சஹர் கிடைக்கும், எங்க ருசியா இஃப்தார் கிடைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இந்த நேரத்துல தாங்க காசாவுடைய மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. காசாவுடைய மக்களுக்கு சஹர் சாப்பிடுறது கூட அவங்களுக்கு உணவு இல்ல. சஹர் சாப்பிட உணவு இல்லாம பசியோட சஹர் செய்யறாங்க. இப்படி எல்லாம் மக்கள் வாழும்போது நம்ம சஹருக்காக, சாப்பாட்டுக்காக இந்த ரமலான் நம்ம வீணடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்க சாப்பிட வேணாம், சஹருக்கு எங்கேயும் போக வேணாம்னு சொல்லல. ஆனா அந்த இபாதத் செய்ய வேண்டிய அந்த இரவுகளை வீணாக்கி, பகல்ல நோன்பு இருந்து இறையச்சம் பெற வேண்டிய அந்த நோன்பை வீணாக்கி, இறையச்சம் அடையக்கூடிய அந்த மாசத்தையே நாசப்படுத்த வேணாம்னு சொல்றேன். இப்படி பசியை உணர்ந்து அது மூலியமா இறையச்சம் அடைய வேண்டிய ரமலான ருசிக்காக அந்த இரவுகளே வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பகல்ல நோன்பு இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய இந்த ரமலான்ல அதுல ஃபர்லான தொழுகைகள் கூட விட்டு நம்ம நாசப்படுத்திட்டு இருக்கோம்னா, அப்ப இந்த ரமலான் நமக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ரமலானை அடைஞ்சோம் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவங்க நாசமாகட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. அதனால இனியாச்சும் அந்த ரமலான் நம்ம வீணாக்கலாமான்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. மாப்ள, நம்ம மசூதியில் இன்னைக்கு மட்டன் பிரியாணி, டப்புன்னு கிளம்பி வா. இல்ல மச்சான், நாங்க வரல. ஏன், என்னாச்சு? இனிமே நாங்க வீட்லயே தகவல் செஞ்சு 5 வேளை தொழுதுட்டு காசா மக்களுக்காக துவா செய்ய போறோம்டா.